ஹே கைஸ், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இயான் காரில் என்னெல்லாம் வந்து அடிஷ்னல் அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு மேஜரான ஒரு அக்சசரி இன்றைக்கி தான் நான் ஃபிட்மெண்ட் பண்ணேன். ஸோ அது என்ன மாதிரி அக்சசரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மேஜரான மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா படல் லேம்ப்ஸ். இந்த மாதிரி படல் லேம்ப்ஸ் காஸ்ட்லியர் காரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு ஆடி, BMW இந்த மாதிரி காசில் வந்து இப்போ வரக்கூடிய டொயோட்டாஸ் இந்த மாதிரி காஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எஃபெக்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை நான் வந்து வீட்டில் வச்சு தான் பண்ணேன். ஸோ அதை பற்றி இருக்க வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர், அதாவது எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க 2 டோருக்கு மட்டும்தான் வந்து அவங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருந்தால் தான் வந்து டோர் ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணோம். ஸோ இந்த சுவிட்ச் வழியாக வந்து நான் இந்த கனெக்ஷன் எடுத்திருக்கேன். கனெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணேன், கீழே வந்து லைட் இலுமினேட் ஆகும். இதே இது அவங்க பேக் டோர் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பேக் டோரில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுவிட்ச் எதுவுமே கொடுக்கல அவங்க. ஸோ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்ச் எதுவுமே கொடுக்கல. ஸோ பேக் டோருக்கு இல்லாததுனால வந்து இண்டிவிஜுவல் டோர்ஸ்க்கு என்னால் கொடுக்க முடியல. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஹேஷ்பேக்னால நம்மளுக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சீப் தான். எனக்கு வந்து ஒரு 200 to 250 rupees தான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு. ஸோ இதோட லைன் கனெக்ஷனுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 1 hour ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒரு தொடர்ந்து வந்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து அதோட ரிசல்ட்டு. ஸோ இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து வெளியில் வரும்போது என்ன டைப் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்குது. இதே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து நைட் டைம் வந்து உங்களுக்கு கார்லேருந்து இறங்கும் போது கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், டூ இட் யுவர் செல்ஃபாக. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார் வந்து நான் ஆன் பண்ணுறப்போவே வந்து எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்க்கல் எரியிற டைம்லேயும் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி இண்டிகேட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டைனாமிக் ஸ்வைப் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் அந்த ஹசார்ட் சுவிட்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டைனாமிக் ஸ்வைப் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.